ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாப்ரின்த், மேவரிக் அப்படின்னு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் எல்லாமே போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ நம்ம ஹீரோவும் அவன் பார்ட்டியும் சேர்ந்து புது லேப்ரிந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. மேப்பில் இந்த இடம் தானே காட்டுது, அந்த லேப்ரிந்தை காணுமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஷியா எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. இந்த இடத்துல இருக்கிற லேப்ரிந்த் மறைக்கப்பட்டு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, கைஸ் இங்கே வந்து பாருங்க நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷியோ வந்துட்டு அந்த லேப்ரிந்தை கண்டுபிடிச்சிட்டா. இதோட வாசல் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஷியா போயிட்டு ஒரு இடத்துல கை வைக்கிறா. பார்த்தா அதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி உள்ள விழுந்துருதா. ஸோ இப்போ அவங்க அந்த லேப்ரிந்த்குள்ள போகிறதுக்கான வழியவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அட்டாக் நடக்குது, நம்ம ஹீரோ தடுத்துட்டு இருக்கான். அட்டாக் நடந்ததுல ஷியா என்னடான்னா பயத்துல பாத்ரூமே போயிட்டா. அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்கு அண்ட் அந்த ஸ்டோன் வந்து பேச ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்கை பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்க போல, பயந்தாங்குழி பசங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டோன் பேசிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கடுப்பாவறான். ஹாஜிமே நீ எனக்கு செஞ்சு கொடுத்த புது வெப்பனை ட்ரை பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேமர் மாதிரியான ஒன்னு எடுத்து அந்த ஸ்டோனை அடிக்கிறா. இந்த ஸ்டோனை நீங்க உடச்சல இது கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேக்குது. இது பார்க்க லேப்ரிந்த் மாதிரியே இல்ல, ஏதோ வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டிராப்ல கால வச்சிருந்தான். இப்ப டோர் எல்லாம் மூடி ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்துகிட்டு இருக்கு. யூஇயால அவளோட மேஜிக் யூஸ் பண்ண முடியல, இந்த இடத்துல மேஜிக் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கல்ல பொடி பொடி ஆக்குறான். இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஷியா அவளோட ஹேமரை வச்சு எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துருதா. அடுத்து ஒரு பிளேட் இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஷியா அவளோட ஹேமரை வச்சு தடுத்து கை சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்றா. இப்படியே ஷியா வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவும் நிறைய விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. அந்த லேப்ரின்த்ல கேட்கிற வாய்ஸ் அடிக்கடி இவங்களை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். வழியே இல்லாத இடத்துல எல்லாம் இவங்க செவுத்த உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த லேப்ரின்த் வாய்ஸ் இவங்களை ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்கு. கடைசியில ஒரு வழியா கடைசி ஸ்டேஜுக்கு வந்தா இந்த இடத்த ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்க உடைச்ச அந்த ஸ்டோன் அந்த இடத்துல இருக்கு அண்ட் அந்த பன்னி கேலோட பாத்ரூம் அங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஷியா டென்ஷன் ஆகுறா. இப்போ கிங்டம்ல காமிக்கிறாங்க. அந்த லேப்ரின்த்குள்ள போக விருப்பம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு டீச்சர் ஐக்கோவங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவங்க வெளியூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மைட் சொல்றா. அப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் சுகமாவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் கேட்கறா. நம்ம இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஹாஜிமே மட்டும் இல்ல அப்படின்னா நான் இறந்து போயிருப்பேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம். ஆனா நான் என்னடா இங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஆனா இது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது, நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் சொல்றான். காவரி அமனோகாவா அவங்க லெவலுக்கு நான் தைரியமான பொண்ணு கிடையாது, நான் அந்த லேப்ரின்த்க்கு போக போறது இல்ல, அட்லீஸ்ட் மிஸ் ஐகோக்காச்சும் நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போறா. அப்போ ஒரு பையன் மட்டும் அந்த பொண்ணை வியர்டா பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோ கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு லேப்ரின்த்குள்ள என்டர் ஆகுறான். இங்க இருக்கிற ஆர்மர் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னு அந்த ஆர்மர் உயிரோட எந்திரிச்சு வந்து நம்மள அட்டாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஷியா கேக்குறா. கண்டிப்பா அட்டாக் பண்ணோம், ஆனா ஒன்னால அதை சமாளிக்க முடியும். ஒருவேளை உன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் வந்து காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாரும் தயாராகிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்க உள்ள போகவா அந்த ஆர்மர் வந்து அட்டாக் பண்ணுது. ஷியா வழக்கம் போல எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்றா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஆர்மர் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ண போகவும் யூஇ டக்குன்னு அந்த ஆர்மரை அட்டாக் பண்ணி ஷியாவை காப்பாத்துறா. ஹே பயப்படாத, நாங்க தான் இருக்கோம்ல, சும்மாவே உட்காந்துட்டு இருக்காம அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி யூஇ சொல்றா. இப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா ஆர்மரையும் அட்டாக் பண்ணி அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போற டோர் ரொம்பவும் பெருசா இருக்கு. ஷியா அவளோட ஹேமரை வச்சு அட்டாக் பண்ணி அதை திறந்து இப்ப இவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்க என்னடான்னா ரொம்பவும் பெரிய சைஸ்ல ஒரு ஆர்மர் இருக்கு. கண்டிப்பா இதுதான் ஃபைனல் பாஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் பாக்குறாங்க. இவங்களை கலாச்சிட்டு இருந்தா அந்த லேப்ரின்த்தோட வாய்ஸ் கேக்குது. ஹலோ, நான் தான் மீவிலி ரைசன் அப்படின்னு சொல்லப்போ, மீவிலி ரைசன் ஒரு ஹியூமன், அவங்க இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பாங்க, உண்மையை சொல்லி நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையாவே நான் தான்ப்பா இந்த லேப்ரின்த்தை கிரியேட் பண்ணுது. ஆமா சரி, நீ எதுக்காக இதுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஏன்ஷியன் மேஜிக் கண்டுபிடிச்சு நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே நான் தான்ப்பா அந்த ரியல் மீலனி ரைசன் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லவும், சரி அப்படின்னா இந்த லேப்ரின்த்ல என்ன வகையான ஏன்ஷியன் மேஜிக் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்காக நீ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் கேட்கவும், என்னோட உலகத்துக்கே திரும்ப என்ன டெலிபோர்ட் பண்ற மாதிரியான ஏன்ஷியன் மேஜிக் தான் நான் தேடிட்டு இருக்கேன். இந்த லேப்ரின்த்ல இருக்கிறது என்ன ஏன்ஷியன் மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ அப்படியா, என்னால அதை சொல்ல முடியாது, முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு அதை நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அது சொல்லவோ, இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான மேஜிக்கல் ஆர்மருக்குள்ள கண்டிப்பா ஒரு மேஜிக்கல் ஸ்டோன், அதாவது அதோட கோர் இருக்கும், அதை டெஸ்ட்ராய் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு அதோட கோர்ல கரெக்டா ஷூட் பண்றான். ஆனா அந்த ஆர்மர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதோட கோர் வரைக்கும் நம்ம ஹீரோவோட புல்லட் போகல. கண்ணா மறந்துட்டியா, இந்த இடத்துல உன்னோட மேஜிக்கெல்லாம் ஒர்க் ஆகாது, இந்த இடத்துல உங்களோட மேஜிக் பவர் எல்லாம் ரொம்ப வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் சொல்லுது. மேல பாருங்க அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. மேல இருந்து நிறைய பாறைகளை அது விழ வைக்கப்போ என்ன புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அங்க இருந்து போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல. நம்ம ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் லேடி நினைக்கிறா. இவன் டக்குன்னு போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு அவ சொல்லவோ, அது அவ்வளோ ஈஸியில நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஆர்மரை கிளிக்க ட்ரை பண்றாங்க. அதோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அது மேல ஒரு போரிங் மிஷின் மாதிரி ஒன்ன வச்சு அந்த
ஸ்ட்ராங்கான ஆர்மர்ல ஒரு இரும்பு ராடை இறக்க ட்ரை பண்றான். என்ன கண்ணா மறந்துட்டியா, இந்த இடத்துல மேஜிக் பவர் அதிகமா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் சிரிக்கவும், அது எனக்கு நல்லாவே தெரியும் ஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷியா ரொம்பவுமே ஸ்ட்ராங்குங்கிறதுனால அந்த இடத்துல மேஜிக்கே அவளுக்கு தேவையில்லை. அவளோட ஹேமரை வச்சு அடிச்ச இரும்பு ராடை கரெக்டா அந்த கோருக்குள்ள இறக்குறா. அந்த கோரும் டெஸ்ட்ராய் ஆயிருது. இப்போ அந்த ஆர்மரையும் அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. நல்ல வேலை பாத்தீங்க கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ராபிட் கேர்ள் கொஞ்சம் கீழே குனி அப்படின்னு சொல்லி யூஇ சொல்லிட்டு அவ தலையில தடவி கொடுத்து, ராபிட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்றது பிடிக்கும்ல, ஹாஜிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், அதான் நான் பண்றேன், நீ நல்லாவே சண்டை போட்ட ஷியா அப்படின்னு சொல்லி யூஇ சொல்லவோ, அவ ஃபர்ஸ்ட் டைமா ஷியான்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா. ஹாஜிமே பாத்தியாத அப்படின்னு சொல்லிட்டு ஷியா ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அந்த ஆர்மர் சொல்லவும், நாங்க தான் உன்னோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோமே, எப்படி இன்னும் உன்னால பேச முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட இருக்கிற லாஸ்ட் மேஜிக் பவர் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி தான் இப்ப பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா மேவரிக்ஸோட லேப்ரின்க்கும் நீ போவேன்னு சொன்னல, உனக்கு குட் லக் அப்படின்னு அது சொல்லவும், என்னப்பா திடீர்னு இந்த புதுசா கர்ணை எல்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கலாம். நீங்க ரொம்பவும் மோசமான டேஞ்சரை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லவும், ஹே நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் காட்ஸ் கூட எல்லாம் சண்டை போட போறது இல்ல, எனக்கு இந்த உலகத்தை பத்தி கவலையே இல்ல, நான் என்னோட வீட்டுக்கு போறதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு விருப்பம் இல்லைனாலும் அதுதான் நடக்க போகுது, அவ்வளவுதான், என்னோட மேஜிக் மொத்தமா காலி ஆயிடுச்சு, நான் போறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் லேடி அப்படியே காணாம போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோ போறதுக்கான வழி கிரியேட் ஆகுது. அந்த லேப்ரின்த்தோட எண்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாரும் நல்லா ஏமாந்தீங்களா, நான் சாகிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு, நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரமா அந்த லேப்ரின்குள்ள வந்ததுல இருந்து இவங்க எல்லாரையும் கலாச்சிட்டு இருந்தது இவாதான். எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஷியாவை விட்டு அடிக்க விடவோ, இது என்னோட ஒரிஜினல் பாடி, அந்த ஆர்மர் லெவலுக்குலாம் இது ஸ்ட்ராங் கிடையாது, அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஷியா ஹேமர் எடுத்து அது மண்டையிலே ஒண்ணு போடுறா. அங்க இருக்கிற ஏன்ஷியன் மேஜிக்கை அவங்க 3 பேருமே கத்துக்கிடுறாங்க. அது ஒரு கிராவிட்டி மேஜிக் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் ஷியாக்கும் அந்த பவர் அதிகமா ஒர்க் பண்ணாது. பட் யோயிக்கு வந்து ஆல்ரெடி கிராவிட்டி பவர் இருக்குங்கிறதுனால இந்த ஏன்ஷியன் மேஜிக் உனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த ரிங்க கொடுக்குறா. இந்த இடத்துல மேஜிக்கல் இல்லைன்னா லெஜெண்டரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு அவளை கொடுக்கவும், எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. அவ உடம்புக்குள்ள இருந்து விழுந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பொறுக்கிட்டு இருக்கான். ஃப்ளக்ஸ் மாதிரி ஒரு பட்டனை பிடிச்சி இழுக்கவும் அந்த இடத்துல தண்ணி வந்து நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே வந்துட்டு ஒரு ஓட்ட வழியா வெளியே போயிருந்தாங்க. அப்போ ஷியா வந்துட்டு ஒரு மீனை பாக்குறா. ஹே என்ன பாக்குற அப்படின்னு அந்த மீன் பேசவோ ஷாக் ஆகி மயங்கிருதா. இப்போ இவங்க எல்லாருமே டேரக்டா அந்த லேப்ரின்த்தை விட்டு வெளியே வந்து விழுறாங்க. ஏய் நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு ஓகே தான் சொல்றா. ஆனா ஷியா மட்டும் அப்படியே மறந்துட்டு இருக்கவும், ஹே ராபிட் என்னாச்சு, உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளுக்கு வந்து சிபிஆர் பண்றான். இதை பார்த்து யோயி கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. நம்ம ஹீரோ சிபிஆர் பண்ணதுல ஷியா கண் முழிச்சிருதா. டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருதா. ஹே ஓடு 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, நீ முங்கியே சாவன் திரும்பவும் அந்த குளத்துக்குள்ளேயே தூக்கி அவளை போட்டுருதான். இப்போ இவங்க 3 பேருமே பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போறாங்க. எனக்கு ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 3 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிசப்ஷன் லேடி கேட்கறாங்க. 2 ரூமா கொடுங்க, ஹாஜிமேவும் நானும் ஒரு ரூம்ல இருப்போம், ராபிட் கேளுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. இல்ல நான் தான் ஹாஜிமே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லுவோம். ஹாஜிமே கூட இருந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி யோயி கேட்கறா. உடனே ஷியா வந்துட்டு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷியாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காமெடியா கன் எடுக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல இருக்கிறதுலயே ஷியா தான் அல்டிமேட்டா காமெடி பண்ணிட்டு இருப்பா. கொஞ்சம் முட்டாள்தனமாவோ ரொம்பவும் இன்னசென்ட்டாவோ இருக்கிறதுனால அவ பண்ற எல்லா விஷயங்களுமே மோஸ்ட்லி இந்த அனிமேல காமெடியாவே தான் இருக்கும். ஆக்சுவலி காட் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மேவரிக்ஸ் வந்து போராடி இருப்பாங்க. அண்ட் அந்த மேவரிக்ஸ் தான் வந்துட்டு இந்த லேப்ரின்த் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஏன்ஷியன் மேஜிக்கை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி காட் கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், நான் என்னோட வீட்டுக்கு போறதுக்காக தான் இந்த பவரை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஆர்மர் லேடி வந்துட்டு நீ இப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா ஒரு கட்டத்துல கண்டிப்பா காட்ஸை எதிர்த்து சண்டை போட வேண்டியது வரும், உனக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ எதுக்காக இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக காட்ஸை எதிர்த்து சண்டை போடணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.